அங்கே வந்து தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, இன்னொருத்தர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர் பேசுகிறாரு, இன்னொருத்தர் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து இளமையான வயசாக தான் இருக்கார், நல்ல விவரமான ஆளாக இருக்கார். ஆனால் பேசுகிறதெல்லாம் வந்து தப்பாக பேசுகிறாரு. நல்ல வயசு இளமையான வயசாக இருக்கார், நல்லா படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பேசுகிறதெல்லாம் தப்பாக வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னு கேட்டால், இந்த இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் காரணம் இல்லை. இதை இருக்கார் பாருங்கள் இந்த நண்பர், பார்த்தீங்களா? இவர் சொல்கிறார், இரட்டை வழக்க இலர்ச்சிக்கு தமிழ்நாடு காரணம் இல்லை, தமிழ்நாடுடைய பாரம்பரியமே அதுதான். நம்ம வந்து அந்த காலத்திலே வந்து வெளிநாட்டிலாம் போய் வணிகம் பண்ணணும், அதனால் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு ஜீன்லேயே இருக்குது, உழைப்பு வளர்ச்சி தமிழ்நாடு ஜீன்லேயே இருக்குது. இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இந்த வளர்ச்சிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. பேசிட்டு இன்னொரு கருத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, மோடியோடைய வந்து இந்த கடன் கொடுக்குறாங்கல்ல, முத்ரா கடன் நிறையா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த முத்ரா கடன் கொடுத்ததுனால தான் இந்த சிறு குறு தொழில் நிறுவனம்லாம் வளர்ந்து இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டிருக்கு அப்படி சொல்கிறாரு. அதுக்கு திருப்பி வந்து கேள்வி கேட்குறாங்க, சரிங்க இது ஒன்றிய அரசுடைய திட்டம் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்களே, எல்லா மாநிலமும் வளராமல் எப்படி தமிழ்நாடு மட்டும் வளருது அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் வந்து தமிழோட பாரம்பரியம் வளர்ச்சிக்கு உள்ளதுன்னு இது மாதிரி வந்து முழு பூசணிக்காயை இலசுவத்தில் மறைச்சிட்டு பேசுகிறவங்க தான் வந்து இருக்காங்க. இந்த நண்பர் கூட நல்லா வந்து பேசுவார், பேச்சு திறமை உள்ளவர், தமாக சேர்ந்தவர், நல்ல பேச்சு திறமை உள்ளவர். அவர் கொண்ட கொள்கையில் வந்து முனவர் பாஷா மாதிரி இல்லாமல், முனவர் பாஷா வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் இருந்துக்கிட்டு விஜய் தான் வந்து வெற்றி பெறுவார், விஜய் வந்து பெரிய எழுச்சியாக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து பேசினார் 2 நாளைக்கு முந்தி. அதை கூட நான் உங்களுக்கு ஒரு காரணம் எடுத்து போட்டேன். ஆனால் இவர் வந்து கூட்டணிக்காக உறுதியாக பேசுகிறாரு. இதே மாதிரி இவர் இந்த நண்பர் தான் ஏட்டுக்கு முட்டியாக பேசுகிறாரு, ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாரு, முரணாக பேசுகிறாரு. எல்லாமே தமிழ்நாடு வந்து வளர்ச்சி காரணமே மோடி தான் பேசுகிறாரு. இதை கேவரில் நெய் வெடின்னு சொன்னால் கேப்பாருக்கு மதியங்க போச்சும்பாங்க. அது மாதிரி வந்து கேவரில் நெய் வெடிதுங்க, நான் பார்த்தேங்க, நீங்கள் நம்புங்கன்னு சொல்கிறாரு. கடுமையாக வாக்குவாதம் பண்ணுறாரு, வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து என்னத்தான் நீங்கள் கஞ்ச குட்டிக்காரனம் போட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் பேசுகிறார், ரொம்ப வந்து கரெக்டாக வந்து பேசுவார், ரொம்ப ஆணித்தரமாக பேசுவார், கரெக்டாக பேசுவார். ஆனால் அவர் பேசுகிறதுலாம் உண்மையே இருக்காது, அதுதான் யதார்த்தமான உண்மை.